Praise be to God. We thank and praise God for this time that God has granted unto us. May the name of the Lord be glorified. Once again, we give all glory and honor to God. We welcome all of you in the blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. We welcome also on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai, and also on behalf of the Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, we usually start with a prayer. Today, I request from Namakkal district, Madheshwaran, our dear brother Madheshwaran will start with a prayer. Over to brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகாபிரதான கிருபை, இரக்கம், தயவு, நற்குணம், நற்பண்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பெரிதான கிருபை அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை கர்த்தாவே அப்பா தாங்கி தப்புவித்து வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய சுத்த கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே அப்பா இதோ இப்படிப்பட்ட மீட்டிங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து தகப்பனே கர்த்தாவே நீர்தாமே உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது அப்பா இந்த கடினமான நாட்களை கடந்து வந்து இருக்கிறோம். தகப்பனே கர்த்தாவே அப்பா இந்த நாட்களிலே தகப்பனே கர்த்தாவே இருதயம் சோர்ந்து போகிறதாகவும் இளைத்து போகிறதாகவும் இருக்கிற நிலைமையிலும் தகப்பனை முழங்கால்கள் கர்த்தாவே அப்பா மடங்கி போகிறதாகவும் இருக்கிற நிலைமையிலே உம்முடைய வார்த்தை தகப்பனை எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இருதயத்தை பலப்படுத்தி எங்களுடைய அப்பா தளர்வான முழங்கால்களை நிமிர்த்தி தகப்பனை கர்த்தாவே தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதை தகப்பனை கர்த்தாவே நீர்தாமே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தகப்பனை எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ அநேக தாசர்களை கொண்டு தேவ பிள்ளைகளை கொண்டு இதோ தகப்பனை கர்த்தாவே நீர்தாமே எங்களோடு கூட அப்பா பேசி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இதோ இந்த மீட்டிங் எல்லாம் எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தகமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே கடந்து வந்த எல்லா நாட்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இது அப்பா இது அநேக நாட்களை கடந்து தகப்பனை கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக கர்த்தாவே அப்பா நடந்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் தகப்பனை கர்த்தாவே இதோ அப்பா இந்த மீட்டிங்ல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை அதை நாங்கள் அனுபவிக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை விசேஷமாக அப்பா இந்த கோடம்பாக்கம் சபையாரையும் விசேஷமாக சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே விசேஷித்த நிலைமையிலே ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆம்ராஜா பிரயாசப்பட்டு அப்பா தரிசனத்தோடு செய்யக்கூடிய சகோதரனுக்கு தேவரீர் தேவையான அப்பா பலனையும் அப்பா சத்துவத்தையும் தகப்பனை சகலவிதமான கிருபைகளையும் தந்தரல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக அப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே உங்களுடைய கிருபை இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே மீட்டிங் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசனமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக அப்பா செய்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய தாசரை மறைத்து கர்த்தர் எங்களோடு இடைபட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பாடுகிற பாடல்கள் தகப்பனை அதே போல மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனை விசேஷமாக உங்களுடைய கிருபையின் கரங்களுக்கு கொடுக்கிறோம். அவரையும் கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க. அப்பா நீரே அவரையும் கர்த்தாவை பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷ நிலைமையிலே கர்த்தாவை ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசனமும் ஆளுகையும் இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை விசேஷமாக சகலமும் உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாய் அமைய கர்த்தாவை இரக்கம் பாராட்டுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். ராஜா அப்பா நீர் வாழ்க 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 என்று போற்றி துதிக்கிறோம். சகல துதியும் கனமும் அப்பா ஜெப விண்ணப்பங்களையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே எடுத்து படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, brother Madheshwaran from Namakkal district. May God bless you abundantly, you and your family and the assembly where you are in fellowship with. Now we are going to the next session. It is a singing session. We have today with us our dear brother Emmanuel and dear ones. We take you over to Karur district in Tamil Nadu, and there we have our brother Emmanuel Joseph from Karur. Praise the Lord, brother. Praise the Lord, brother. நாம் பாடல் புத்தகத்திலே 623வது பாடல், அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தேன் என்கிறதான ஒரு அன்பின் பாடல். நம்மை இம்மட்டுமாக பிரித்தெடுத்து அழைத்து இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வருகிற அன்பின் தேவனை நாம் துதித்து பாடுவோமாக. 623வது பாடல். அழைப்பின் குரல் கேட்டேன்
என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அருகில் தயங்கி நடை பயந்தே அருகில் தயங்கி நடை பயந்தே பின்னே வாயனமும் சென்றார் பின்னே வாயனமும் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவர் உணர்ந்தே அறிவினில் குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததே அறிவினில் குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததே அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே பின்னே வாயனமும் சென்றார் பின்னே வாயனமும் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே வலிமை குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததே வலிமை குறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததே வலி அவர் கொடுக்கினை வதைத்திடவே வலி அவர் கொடுக்கினை வதைத்திடவே பின்னே வாயனமும் சென்றார் பின்னே வாயனமும் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டு என் ஆண்டவர் என உணர்ந்தே குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததே குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்ததே கருவில் இருந்தம்மை தெரிந்தவன் நான் கருவில் இருந்தம்மை தெரிந்தவன் நான் பின்னே வாயனமும் சென்றார் பின்னே வாயனமும் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அருகில் தயங்கி நடை பயந்தே அருகில் தயங்கி நடை பயந்தே பின்னே வாயனமும் சென்றார் பின்னே வாயனமும் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அறுநூற்றி 27வது பாடல் அடுத்த பாடலாக 627 627 கைகளால் கட்டப்படாத பொன் மாளிகை எனக்குண்டு என்ற பாடல். கைகளால் கட்டப்படாத பொன் மாளிகை எனக்குண்டு ஏமை பொழுதில் மறுரூபமாகி மேகமீதில் சென்றிடுவே ஏமை பொழுதில் மறுரூபமாகி மேகமீதில் சென்றிடுவே ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ளம் பொங்குதை பூரிப்பாளே ஆத்மநாத மீண்டும் வருவா என்னை அழைத்து சென்றிடவே ஆத்மநாத மீண்டும்
மீண்டும் வருவார் என்னை அழைத்து சென்றிடவே உலகத்தில் அடையாளமெல்லாம் கர்த்தர் வருகை காட்டிடுதே மேகமேதினில் வாரேன் என்றார் வாக்கு மாறாத என் நேசர் ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ளம் பொங்குதை பூரிப்பாடே ஆத்மநாத மீண்டும் வருவார் என்னை அழைத்து சென்றிடவே ஆத்மநாத மீண்டும் வருவார் என்னை அழைத்து சென்றிடவே சுத்த பொன்னாய் வேதிகள் ஜொலிக்கும் ஜீவ விருட்சத்தின் கனி கனியாம் பரலோகம் எந்தனின் பாக்கியம் சாவாமே எனதுரிமை ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ளம் பொங்குதை பூரிப்பாடே ஆத்மநாத மீண்டும் வருவார் என்னை அழைத்து சென்றிடவே ஆத்மநாத மீண்டும் வருவார் என்னை அழைத்து சென்றிடவே எந்த உள்ளம் மேங்கும் என்னை மேகமேதில் தோன்றிடும் நாள் எரிவாயென்னை அழைப்பார் இமை பொழுதில் பறந்திடுவே ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ளம் பொங்குதை பூரிப்பாடே ஆத்மநாத மீண்டும் வருவார் என்னை அழைத்து சென்றிடவே ஆத்மநாத மீண்டும் வருவார் என்னை அழைத்து சென்றிடவே. Thank you, brother. Thank you, Brother Emmanuel Joseph and family, for the prayer. God bless you. May God be with all of you in Karur district and Karur town. We praise God for the two blessed songs you have sang. May God use you more in the assembly and wherever you go for the glory of God. Now we welcome all of you in the blessed and gracious name of our Lord and Savior, Jesus Christ. Also, we welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai, and we today have with us our dear brother, elderly brother. We thank the dear brother David Delphin from Pondicherry, from Bethel Assembly in Pondicherry, for having accepted our invitation for this evening meeting, which is the 111th evening Bible study continuous meeting God has enabled us at Kodambakkam Assembly without a break through the weekdays. Except on Sunday, it is not there. So we thank our dear brother David Delphin uncle for having accepted our invitation. May God bless this dear servant of God for the blessed way he presents the word of God. May God be with him. And today, the topic that our dear brother will be dealing with is on from the chapter 2, from the book of 2 Timothy, chapter 1, verse 12. And I'm not going to go into the verse, but it is a blessed verse so that we would be edified and we would be overjoyed. And may the Spirit of God, the Holy Spirit, move each one of us and strengthen us in the days to come, and be Christian worthy in the sight of God, and be a disciple serving the Lord, and be a saint holy in the Lord, and be a believer true to God. In all these, let us give glory to God, and after listening to these messages today and tomorrow, God willing,
our dear brother David Delphin from Pondicherry will be with us, and we thank him once again for having accepted our invitation. We also have with us brother Surendran Prabhakaran from Royapuram Bethany Gospel Hall in Chennai, and he will be translating the message from Tamil to English. Our dear brother has been a great source of strength in this ministry, and all these days, he also, whenever we have invited him, he has accepted our invitation and come and helped us. May the name of the Lord be glorified through him also, wherever he goes. For the next, we welcome you all once again, and we give all glory to God. Now, for the blessing of the message, after that, we shall go into the message. For the blessing of the message, I request from Pondicherry, from Coimbatore, our dear brother K.V. Zakaria, uncle, to pray for the blessing of the message over to Coimbatore, to K.V. Zakaria, brother. Can you hear me? Yes, yes, uncle, I can hear you. Praise the Lord. Praise the Lord. Let us pray. மகா அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து இந்த இணையதளத்தின் வழியாக நாங்கள் ஐக்கியப்படும்படி கிருபை செய்தீர், அதுக்காக செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு அது தேனிலும் இனிமையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கடந்த அநேக நாட்களாக உம்முடைய வெளியேறப்பட்ட தாசர்கள் மூலமாக நாங்கள் கேட்கும்படி இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பினை தந்ததுக்காக நாங்கள் நன்றியோட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, அருமையான சகோதரன் டெல்பின் மூலமாக உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மொழிபெயர்க்கிற அருமையான சகோதரன் சுரேந்திரனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவரை நீர் பயன்படுத்துவீராக. கர்த்தாவே, பாடல் பாடின சகோதரன் குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய எல்லா கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, குடம்பாக்க சபையார் அநேக நாட்களாக இந்த மகத்தான ஊழியத்தை செய்யும்படி பலப்படுத்தினீர். சகோதரன் சந்தோஷத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகனையும் குடும்பமாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த நாள் பைபிள் ஸ்டடி ஆசீர்வாதமாக இருக்கும்படி கடந்து வந்த ஒவ்வொருத்தருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்படி கிருபை செய்தருளும். எந்த ஒரு தடையின்றி கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எல்லோருக்கும் கிடைக்கும்படி உதவி செய்தருளும். எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கு எடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரம் பிதாவே. ஆமென். Thank you, uncle, for the prayer. May God bless you and your family. Now we are going into the message over to Pondicherry, to brother David Delphin, and to Chennai, brother Surendran. Okay, well, shall I start now? Hello. Yes, uncle, please, you can start. Surendra is on the line, no? Yes, uncle, I'm here. Yes, okay. Thank you. Thank you. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய ஒப்பற்ற தூய நாமமானது இந்த நாளின் மாலை வேளையில இணையதளத்தின் மூலமாக கூடியிருக்கிற நமது மத்தியில அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. May God's name be glorified amongst us this evening, among all the people who have gathered here, and his name is the name which is same for yesterday, today and forever. இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக கர்த்தருக்குள் காணப்படும் பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், சகோதர சகோதரிகள், வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Even in this day, I bring my greetings to all those who have joined in this meeting, all the brothers and sisters, evangelists, elders, young people, and everybody who have joined here. இந்த நாளிலும் அடியேன் உங்களுக்கு முன்பதாக காணப்படவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தமைக்காக நான் கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துகின்றேன். Even in this day, God has given me this opportunity to appear before you and to share God's word with you, and I thank God for that. நம்முடைய அருமை சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களும் அவர் ஐக்கியப்படக்கூடிய கோடம்பாக்கம் கர்த்தருடைய சபையார் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். I also convey my greetings to our dear brother Santosh Johnson and all those who have fellowship in the Kodambakkam Christian Assembly. இந்த ஊழியத்தோடு சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த நாளிலும் என்னுடைய செய்தியை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய எனக்கு மொழிபெயர்ப்பில் உதவி செய்யக்கூடிய சுரேந்திரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Even in this day, I thank all who are involved in this ministry, and I praise God for them, and I also thank God for brother Surendran who is translating my message. இந்த நாளிலும் என் தியானத்திற்கென்று நாம் பவுல் அடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை நாம் திருப்பிக் கொள்ளலாம். Let's turn our attention to the epistle of Timothy, which was written by Apostle Paul. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to 2 Timothy chapter 1 and verse 12. இந்த ஒரு வசனத்தை இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில இன்றைய செய்தியும் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளைய செய்தியும் அதிலே அடங்கக்கூடியதாக இது இருக்கிறது. We are going to consider this one verse today. If the Lord's coming tarries, we'll be considering the same verse tomorrow as well. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Let me read 2 Timothy chapter 1 verse 12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். For the which cause I also suffer these things, nevertheless I am not ashamed. For I know whom I have believed, and I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. இப்போது நாம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். We've just read verse 12 now. அதே அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு நாம் வரும்பொழுது, if we read verse 8 of the same chapter, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று அவர் கூறுகிறார். Be not thou therefore ashamed of the testimony of our Lord, nor of me his prisoner, but be thou partaker of the afflictions of the gospel according to the power of God. Okay. 8ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கும் பொழுது பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். When we look at the last part of the verse 8, we look at something Apostle Paul is conveying to Timothy. இங்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று அவர் கூறுகிறார். Paul is telling here, be thou partaker of the afflictions of the gospel. என்னோடு கூட நீ தீங்கு அனுபவி என்று கூறிவிட்டு 12ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அது நிமித்தம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். And when he comes to verse 12, he is saying that for which cause. அது நிமித்தம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கும்பொழுது ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம். எது நிமித்தம்? When he says that for which cause I also suffer, then let's ask the question, which cause it's actually talking about. எது நிமித்தம் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பும்போது சுவிசேஷத்து நிமித்தம் என்ற பதில் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. For which cause, the answer is coming to us as for the cause of the gospel. சுவிசேஷத்து நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். I am suffering all these things because of the cause of the gospel. அப்ப பவுல் பாடுகளை அனுபவித்தனுடைய காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் நிமித்தம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். So when we consider the reason of Paul's sufferings, it is very clear that he has been suffering for the cause of the gospel for the sake of God. 12ஆம் வசனத்தினுடைய ஆரம்பத்திலே நாம் பார்க்கும்போது அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன்.
And in the first part of verse 12, he says that for the which cause I also suffer these things. இந்த பாடுகளை அன்று கூறும் பொழுது இப்பொழுது அவர் கட்டப்பட்டு சிறைச்சாலையில இருந்து கொண்டு பாடுகளை அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தையாகவே அது இருக்கிறது. When he is telling I also suffer for these things, he is referring to the suffering that he is going through right now in the prison in bondage. ஆயினும் இப்பொழுது நான் கட்டப்பட்டு சிறையில இருக்கிறேன். For which the cause I also suffer these things, and I am in the prison. ஆனாலும் நான் அதை குறித்து வெட்கப்படுகிறதில்லை. Nevertheless, I am not ashamed of it. பதில் ஏனென்றால் The answer is, அந்த 12ஆம் வசனத்துல நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். the verse has the answer for that, for I know whom I have believed. அடுத்த பாகத்துல பார்க்கிறோம், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். And I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. எனவே நான் என் நிலைமையை குறித்து வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட மாட்டேன் என்று அவர் கூறுகிறார். Therefore, I'm not going to be ashamed of my current situation. That is what Paul says. அப்ப கர்த்தர் நிமித்தமும் கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தமும் வெட்கப்படாமல் இருக்கவும் சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கும் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த ரெண்டு காரியங்கள் மிக மிக அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. So these two things are very essential for the people who are suffering for the sake of the gospel, for the people of God and for God. மீண்டும் நான் சொல்கிறேன், கர்த்தர் நிமித்தமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகள் நிமித்தமாகவும் நாம் வெட்கப்படாமல் இருக்கவும் சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கவும் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த மேலே சொன்ன ரெண்டு காரியங்கள் மிக மிக அவசியமா இருக்கிறது. These two things are very essential for people of God who are suffering for the sake of Christ and for the people of God and for the gospel. பவுல் தீமோத்தேயுக்கு அந்த நிருபத்தை எழுதும்போது 12ஆம் வசனத்துல நான் வாசித்த அந்த வசனத்துல ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்கிறார். When Paul wrote this epistle to Timothy, in verse 12 he is telling about these two important things. 12ஆம் வசனத்துல இந்த அறிவு என்று சொல்கிறார். தமிழ்ல இந்த அறிவு. For in verse 12 it says that for this cause, or in English the word is not clear, uncle. இந்த அறிவு, இரண்டாவது இந்த நிச்சயம், persuade. Yeah. Here he says that he is persuaded because of this, and he has got this knowledge. தமிழ்ல இந்த முக்கியமான ரெண்டு பதங்களை நாம் பார்க்கிறோம். இந்த அறிவு, இந்த நிச்சயம் தேவை. Yeah, in Tamil we see these two important words, this knowledge and this persuasion. என்ன அறிவு? ஒரு கேள்வி நாம் எழுப்பி பார்ப்போமே. For which knowledge? அந்த நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிற அறிவு. So for the knowledge which I know that this is the person I am believing in. அடுத்து என்ன நிச்சயம்? அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்ற நிச்சயம். So what is the persuasion that I have? It is that he is able to keep that which I have committed unto him that day. ஒன்று, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிற அறிவும். First of all, I have a belief, I have a knowledge that this is the God I am believing in. மற்றொன்று, அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்ற நிச்சயமும். Secondly, he is able to keep that which I have committed unto him against that day. இந்த அறிவும் இந்த நிச்சயமும் இருந்தால்தான் நாம் வெட்கப்படாமல் தீங்கு பவுலை போல நாம் அனுபவிக்க முடியும். Only when we have this knowledge and this persuasion, we can also suffer like Paul, and we can also not be ashamed. இந்த ரெண்டு காரியங்களாகிய அறிவும் நிச்சயமும் நம்முடைய அனுபவத்தில் இல்லை என்றால், if we do not have this knowledge and persuasion in our experience, நாம் கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்து வெட்கப்படுகிறவர்களாக இருப்போம். we will be people who are ashamed of things of God. அவருடைய சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கிறவர்களாக நம்மால் இருக்க முடியாது. And we cannot be people who are going to suffer for the cause of the gospel. இதை நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. We need to understand this very clearly in our Christian life, my beloved. மீண்டும் சொல்கிறேன், இந்த அறிவும் இந்த நிச்சயமும் நம்முடைய அனுபவத்திலே இல்லை என்றால், let me repeat it again, if we do not have this knowledge and persuasion in our experience in our life, நாம் கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்து வெட்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். we will be people who are ashamed of things of God. அதே நேரத்தில் அவருடைய சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கிறவர்களாகவும் நம்மால் இருக்க முடியாது.
At the same time, we will not be people who are willing to face any suffering or pain for the cause of the gospel. இந்த இரண்டு வார்த்தைகளில ஒன்றை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். And we are going to meditate one word out of these two words today. நான் வெட்கப்படுகிறதில்லை. I am not ashamed. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I know whom I have believed. இன்றைக்கு இந்த தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அறிவை குறித்து. Today we are going to consider this topic about the knowledge about him, for I know whom I have believed. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளைக்கு அடுத்த பகுதி நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தம் இருக்கிறேன் என்பதை நாளைக்கு நாம் தியானிக்கலாம். If the coming of the Lord tarries, tomorrow we can consider about the topic that he is able to keep that which I have committed unto him against that day. நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிற அறிவு. For I know whom I have believed. So this kind of knowledge we are talking about. இந்த அறிவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, when we consider about this knowledge, அதை ஒரே வார்த்தையிலே சொல்லிவிடலாம், அறிவு என்று. We can tell in one single word, it is knowledge. அவரை பற்றி அவரை அறிந்திருக்கிற அறிவு. The knowledge about him. இந்த அறிவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, when we consider about this knowledge, இந்த அறிவு ஒன்றை பற்றி கற்றுக்கொள்வதோ, this knowledge is not about learning about something, அல்லது ஒன்றை பற்றி தெரிந்து கொள்வதோ, it is not about knowing something, ஆராய்ச்சி செய்து அதனால் வருகின்ற அறிவோ அல்ல. it is not the knowledge that comes as a byproduct of research. அப்ப எப்படி பிரதர் இந்த அறிவு வரும்? So what kind of knowledge is it? எப்படி நமக்கு கிடைக்கும்? How will we get the knowledge of knowing God? இந்த கர்த்தரை அறிகிற அறிவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இது படிப்பினால் வருகிறதோ, கற்றுக்கொள்வதனால் வருவதோ, தெரிந்து கொள்வதனால் வருவதோ, ஆராய்ச்சினாலோ வருகின்ற அறிவு அல்ல. So when we talk about the knowledge of God, it is not coming to us through our studies or education or through research or any of that things. பதிலாக இது அனுபவத்தால் வருகின்ற அறிவாகவே இருக்கிறது பிரியமானவர்களே. And contradicting that, this knowledge comes to us through the experience. இது கிறிஸ்துவை பற்றிய அறிவு அல்ல. It is not the knowledge about Christ. பதிலாக கிறிஸ்துவை ருசி பார்ப்பதினால் அனுபவத்தினால் கிடைக்கின்ற அறிவு. Rather, this is a knowledge that we get through Christ by tasting Christ. மீண்டும் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், இது கிறிஸ்துவை பற்றிய அறிவு அல்ல. Let me repeat it again. It is not the knowledge about Christ. பதிலாக கிறிஸ்துவை ருசி பார்ப்பதினாலும் நம்முடைய அனுபவத்தினாலும் நாம் பெற்றுக்கொள்கின்ற கிடைக்கின்ற அறிவாகவே அது இருக்கிறது. Rather, we get this knowledge through the knowledge of Christ, through tasting God in our experience. நான் இரண்டு பதங்களை சொன்னேன். கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு, கர்த்தரையே அறிகின்ற அறிவு. I've spoken about two terminologies here, knowing about God and knowing God. இந்த இதை நாம் பார்க்கும்போது இதுல வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தரை பற்றிய அறிகிற அறிவுக்கும் கர்த்தரையே அறிந்து கொள்கிற அறிவுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு உதாரணத்தோடு நான் இதை விளக்குகிறேன். There are a lot of differences between knowing about God and knowing God. Let me explain this to you with an illustration. உதாரணமாக நாம் இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரி மோடி அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's take the example of our Prime Minister Narendra Modi. அந்த பிரதம மந்திரி மோடியை குறித்து என்னிடத்தில் யாராவது கேட்டால், if somebody is asking about Prime Minister Modi to me, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரி மோடியை பற்றி உங்களுக்கு ஏதாவது அவரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று என்ன யாராவது கேட்டால், if somebody asks me, do I know something about Mr. Modi, அப்ப நான் என்ன சொல்லுவேன்? what I will tell them, அவரை பற்றி பத்திரிகையில படிச்சிருக்கிறேங்க. I've read about him in the newspaper, brother. அவரை பற்றி புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். I've read about him in the books. அவரை பற்றி தொலைக்காட்சியில நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். I've seen a lot of things about him in the television. I've heard about him. அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தாங்க தெரியும். I have known little about Prime Minister Modi. அவரை பற்றி தாங்க தெரியும். I know only certain things about Prime Minister Modi. இது என்னுடைய அறிவு. This is my knowledge. அதாவது மோடி பிரதம மந்திரியை பற்றிய அறிவு இதுதான் எனக்கு. This is my knowledge about the Prime Minister Modi. ஆனால் அதே இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரியாகிய அந்த மோடியை குறித்து அவருடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய அல்லது அவருடைய அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியோ ஒரு வேலைக்காரனையோ கேட்டால், but if you ask the same question to somebody who is working in the house of Prime Minister Modi or his secretary or somebody like that, அவர் என்னை பற்றி நான் சொன்னது போல அவர் சொல்ல மாட்டார்.
he will not tell things like what I have told you now. இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரியை பத்தி பத்திரிகையிலே படித்திருக்கிறேன், புத்தகத்திலே படித்திருக்கிறேன், தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல மாட்டார். He will not say something like I've read about him in the newspaper, in the books, or I watched something in the television. No. He will not tell that. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பிரதம மந்திரியோடு கூட அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார், பேசக்கூடியவராக இருக்கிறார், பழகக்கூடியவராக இருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவராக இருப்பதனாலே அவருக்கு அனுபவ அறிவு அங்கு நிச்சயமாக இருக்கும். So he is a person who is dwelling with the prime minister every day. He is talking to him. He is working with him. He is doing a lot of things with the prime minister every day. So he will have a lot of practical knowledge and experience. மோடி அவர்கள் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார், எத்தனை மணிக்கு காலை உணவை எடுத்துக்கொள்வார், எத்தனை மணிக்கு அலுவலகத்துக்கு வருவார், என்ன காரியங்களை செய்வார், மதியம் எப்பொழுது வீட்டுக்கு போவார், மதிய உணவை எப்பொழுது எடுத்துக்கொள்வார், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் மிக மிக தெளிவாக அனுபவத்துல அந்த அதிகாரிக்கோ அந்த நபருக்கோ அது தெரிந்திருக்கும். So that secretary or that person, that official will clearly know what time Modi will wake up, what time he will have his breakfast, what time he will go to office, what time he will do a lot of things, what time he will have lunch, and so on and so forth, because he has seen and experienced all these things in a practical way. என்னிடத்துல கேட்டால் என்னிடத்துல கேட்கும் போது நான் அவரை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில காரியங்களை மட்டுமே நான் சொல்ல முடியும். If you ask me, I can only tell few things that I have known about him or I have read about him. ஆனால் அந்த அதிகாரியோ அவர் வீட்டில் வேலை செய்கிறவரோ அவரை முற்றிலுமாய் நன்கு அறிந்திருப்பதனாலே அவரை பற்றி அல்ல அவரையே முழுமையாக அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அநேக காரியங்களை அவரை பற்றி அவர் சொல்ல முடியும். So when we consider the person who is working with Modi or the person who is at house of Modi, since he is dwelling with him practically and experiencing him every day, he can tell a lot of things about him, or he can tell what kind of person he is. இதுதான் மோடியை பற்றி அறிந்து கொள்கிற அறிவும் மோடியே அறிந்து கொள்கிற அறிவுமாக இருக்கிறது. So this is the knowledge which we can differentiate, that knowing about Modi and knowing Modi. ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். We can read one verse here. 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். 1 John chapter 1 and verse 7. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். When we read the second portion of that verse, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். And the blood of Jesus Christ, his son, cleanseth us from all sin. இது வேதத்திலே மிகவும் அருமையான வசனம். This is a wonderful verse given in the Bible. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாகவே இருக்கிறது. The blood of Jesus Christ, his son, cleanseth us from all sin. This is a wonderful thing we learn from the Bible. ஒரு விசுவாசியை பொறுத்த மட்டிலும் இந்த வசனம் அதோட முடிவடைகிறது இல்லை. As long as a believer is concerned, this verse is not ending there itself. ஒரு அவிசுவாசியை கேட்டால் அவர் சொல்வாரு, ஆமாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கும் என்று பைபிள்ல போட்டிருக்குதுங்க, அதோட சொல்லி அவர் முடித்து விடுவார். If you ask an unbeliever, he will say, yeah, I know that the blood of Christ is cleansing all sin, and then he will stop it right there. ஆனாலும் ஒரு விசுவாசியை, ஒரு கர்த்தருடைய பிள்ளையை நாம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது என்னுடைய வாழ்க்கையில நான் மெய்யாகவே அறிந்து உணர்ந்து அனுபவித்த ஒரு காரியங்க அவர் சொல்லுவார். But if you ask a believer, he will say, the fact that the blood of Jesus' son cleanseth us from all sin, I have experienced it, I have known it in my real life in practical way. That is what he will say. என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. If you ask me, I will say that I have really been cleansed with the blood of Jesus Christ. My sins have been removed. இது நிறைவேற்றப்பட்ட ஒரு அனுபவமாக இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன். ஆகவே அனுபவ ரீதியாக இதை நான் சொல்லுகிறேன் என்று நான் சொல்ல முடியும். I will say this verse has been fulfilled in my life in a very practical way. So I have experienced this verse and I can tell it in that manner. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. This is knowing Christ. ஒரு அவிசுவாசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அறிகிற அறிவுக்கும் ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவ ரீதியாக உணர்ந்து அனுபவித்து கூறுவதற்கும் உள்ள வித்தியாசம் பிரியமானவர்களே. So an unbeliever, he can hear a lot of things about Jesus and he can say certain things about Jesus, but a believer, he experiences the love of Jesus and he has been cleansed by his blood and he can tell about Jesus in a much better way. So that is the difference between these two things, knowing about God and knowing God. ஆகவே ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு வேண்டியதில்லை,
ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவனுக்கு தேவையா இருக்கிறது. So in the life of a believer, it is not very important for him to have the knowledge about Lord Jesus Christ, but he need to have the knowledge of Christ. ஆகவேதான் இங்கு தீமோத்தேயு நிருபத்திலே பவுல் அடிகளார் சொல்லும்போது, ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். That is why in the epistle written to Timothy, Paul says, I am not ashamed, for I know whom I have believed. ஆகவே இந்த அறிவு நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. So we need this knowledge, my beloved. அப்போ நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம், இந்த அறிவு நமக்கு இருந்தா என்னங்க பிரயோஜனம், என்னங்க லாபம், என்ன பலன்கள் என்று நாம் கேட்கலாம். Now we may ask a question, if I am having this knowledge, what is the benefit, what is the use for that? என்னுடைய 15வது வயதிலே, 25வது வயதிலே, 30வது வயதிலே, 40வது வயதிலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் மரித்தால் பரலோகம் போவேன். I have accepted the Lord Jesus Christ in my life, probably when I'm 15 or 20 or 25 or 40, and even if I die today, I will go to heaven. I have that assurance, that's fine. நான் மரித்தால் பரலோகத்துக்கு போவேன், ஆகவே எனக்கு எந்த விதமான பயம் இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை, இந்த அளவில நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறேன், அது எனக்கு போதுமே என்று ஒரு விசுவாசி சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. Even if I die, I will go to heaven. So yeah, I'm safe now. So I have that assurance. So I can go to heaven. So nobody can say this, and the people should not say this. ஆனால் இங்கு பவுல் மிக தெளிவா சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவ ரீதியாக அறிந்திருக்கிறேன். But here Paul is telling it very clearly, for I know whom I have believed. He is telling it in a very experienced manner. அப்ப பவுலுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு அவருக்கு போதுமானதா இருந்தது பிரியமானவர்களே. So in the Paul's life, the knowledge of Christ is all sufficient for Paul. கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? So do we have the knowledge of Christ in our life? அவர் எவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்கிறோம்? How much we have known Christ in our life? அவரை பற்றி தான் நாம் அறிந்திருக்கிறோமா, அல்லது அவரை முற்றிலுமாக நாம் அனுபவ ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில அறிந்து உணர்ந்திருக்கின்றோமா? So have we just known about him, or have we like practically experienced him in our life? இது பவுலுடைய அனுபவமா இருக்கிறது. This is the experience of Paul. அடுத்து பேதுருடைய அனுபவத்துக்கு நாம் வருவோம். Now பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக அறிந்து கொண்டிருந்தார்? Now let's come to the experience of Peter. How Peter has experienced the knowledge of Christ in his life. 2 பேதுருவின் புத்தகம் 2 Peter முதலாம் அதிகாரம் chapter 1 1 முதல் 8 வசனங்களை நான் வாசிக்கலாம். verses 1 to 8. அதுல 2ஆம் வசனத்தையும் எல்லா வசனத்தையும் நான் வாசிக்க வேண்டியதில்லை. 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் இப்பொழுது வாசிக்கலாம். We'll not read all the verses, we'll just read verse 2 and 3. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. பவுல் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே பதத்தை, அதே வார்த்தையை பேதுரு தன்னுடைய நிருபத்துல அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். Here Peter is writing the same word which Apostle Paul has said earlier. In verse 2 it reads that grace and peace be multiplied unto you through the knowledge of God and of Jesus our Lord. 2ஆம் வசனம் என்ன எழுதுகிறார்? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. In verse 2 he writes, grace and peace be multiplied unto you through the knowledge of God and of Jesus our Lord. அவன் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க இந்த 2ஆம் வசனத்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே என்று ஆரம்பிக்கிறார். See how he is beginning that verse, through the knowledge of God and of Jesus our Lord. பவுலும் அதைதான் அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். This is what Apostle Paul tells as well. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I have known whom I have believed. அப்ப பவுல் அடிகளாரும் பேதுருவும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நன்கு தன்னுடைய அனுபவ ரீதியாக அவர் அறிந்திருந்தார்கள். கிறிஸ்து இயேசுவை குறித்தான அறிகிற அறிவு அவர்களுக்கு பூரணமாய் காணப்பட்டிருந்தது. So Apostle Paul and Peter have really known very intimately about our Lord Jesus Christ. They have known God, and this knowledge was there in them in a very profound way. பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவர் சொல்லும் பொழுது அவரை அறிகிற அறிவினால் உண்டாகும் பலன்களை குறித்து இந்த வசனத்திலே சொல்கிறார். In these verses, our Peter is telling about the benefits that we get or the consequences of knowing God. 1 முதல் 8 வசனங்களை நாம்
வாசிக்க இருக்கிறோம். அது ஒவ்வொன்றாக நாம் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். We are going to read and meditate verses 1 to 8. அந்த 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவினாலே உண்டாகும் பலன்களை குறித்து இங்கு பேதுரு எழுதுகிறார். When we read from chapter 1 verses 1 to 8, here Peter is writing about the benefits that we get through knowing Christ. என்ன பலன்கள் கிடைக்கும், என்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை குறித்து மிக தெளிவாக பேதுரு இந்த நிருபத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். So by knowing God, what are the benefits or what are the consequences or the blessings we are going to get through this? 5 பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். We are going to consider 5 benefits that we are going to get. முதலாவது பலனை நாம் பார்க்கும் பொழுது வசனம் 2. And the first benefit is given in verse 2. கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இதான் முதல் பலன். Grace and peace be multiplied unto you through the knowledge of God and of Lord Jesus Christ. So this is the first benefit. இரண்டாவது பலனை நாம் பார்க்கும் பொழுது When we look at the second benefit, மூன்றாவது வசனம், verse 3. மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஜீவனுக்கும், அது நான் படிக்கிறேன், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் என்று நாம் வாசிக்கிறோம். Here we read, according to as his divine power hath given unto us all things pertaining unto life and godliness, through the knowledge of him that hath called us to glory and virtue. அப்ப இரண்டாவது பலன் என்னவென்றால், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவரை அறிகிற அறிவு கொடுக்கிறது. So the knowledge of him is going to give us glory and virtue. மூன்றாவது பலனை நாம் பார்க்கலாம், வசனம் 4. The third benefit is mentioned in verse 4. முதல் வரியில பார்க்கிறோம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. In the first verse we read that whereby are given unto us exceeding great and precious promises by these it's coming in the second part in the English Bible, having escaped the corruption that is in the world through lust. அப்ப மூன்றாவது பலனாக வசனம் 4 பார்க்கிறோம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப வைக்கிறது. So the third benefit we are reading in verse 4 is that we are escaped the corruption that is in the world through lust. நான்காவது பலனுக்கு நாம் போவோம், வசனம் 4. When we move on to the fourth benefit in verse 5. தமிழ்ல இரண்டாவது பகுதி, திவ்ய சுவாபத்துக்கு பங்குலோல் ஆகும் பொருட்டு என்று நாம் வாசிக்கிறோம். In verse 4 we read that by these ye might be partakers of the divine nature. நான்காவது பலனை நாம் பார்க்கும்போது அது திவ்ய சுவாபத்திற்கு நம்மை பங்குலோலாக அது மாற்றுகிறது. When we look at the fourth benefit, this knowledge is enabling us to be partakers of the divine nature. ஐந்தாவது பலனை நாம் பார்க்கும்போது வசனம் 8க்கு நாம் போவோம். 8வது வசனம். When we look at the fifth benefit, let's go to verse 8. 8வது வசனத்தை வாசிக்கிறேன், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. Yeah. For if these things be in you and abound, they make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. அப்ப ஐந்தாவது பலன் என்ன? இது அவரை அறிகிற அறிவு நம்மை வீணரும் கனியற்றவர்களுமாக அது மாற்றாது, இருக்க ஒட்டாது. So what is the fifth benefit? The knowledge of Christ will not let you barren or unfruitful. அப்ப பேதுரு சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய 5 பலன்களை இந்த 1 முதல் 8 வசனங்களிலே மிக தெளிவாக அவர் எழுதி வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். So Peter has written very clearly from verses 1 to 8 the 5 benefits that we get through the knowledge of Lord Jesus Christ. பேதுரு நாம் விசுவாசித்திருக்கிறவரே அறிகிற அறிவினால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது என்று பேதுரு தன் நிருபத்திலே எவ்வளவு அதிசயமா அற்புதமா எழுதி வச்சிருக்கிறாருங்க. Peter has written in a very wonderful way that when we have this knowledge of the one whom we believe, we are getting this amazing blessings or benefits in our life. மேலும் பேதுரு இந்த 2 பேதுரு நிருபத்தை முடிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல கடைசியில அவர் சொல்கிறார், அதை நாம் வாசிக்கலாம். Moreover, when Peter concluding this epistle in chapter 3 and verse 18, he reads. 2 பேரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இந்த நிருபத்தை முடிக்கும் பொழுது அவர் அருமையா முடிக்கிறாருங்க. எப்படி முடிக்கிறார் தெரியுமா? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். He is ending this epistle in a very beautiful way. In verse 18 it reads, but grow in grace and in the knowledge of Lord Jesus Christ. To him be glory both now and forever. Amen.
இந்த நிருபத்துல பேதுரு எத்தனை முறை அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் வளருங்கள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். So in this epistle, multiple times Peter is repeating again and again about the knowledge of Christ and grow in the knowledge of Christ and things like that. 18ஆம் வசனத்துல அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்கள் பிரியமானவர்களே என்று சொல்கிறார். And in verse 18 he says that but grow in the grace in the knowledge of our Lord Jesus Christ. இங்க அதை முடிக்கும் பொழுது வளருங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். And while he is concluding, he is telling that we have to grow, and then we have to, and he is ending this. நாம கேள்வி கேட்கலாம், எப்படி பிரதர் வளருது? Now we can ask a question like, how can we grow in the knowledge of Christ? கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அறிவு நமக்கு இந்த இடத்துல காணப்பட வேண்டும். அப்படி காணப்படவில்லை என்றால் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். எப்படி வளருது? So we need to have the knowledge of Christ. If we are not having the knowledge of Christ, then we have to grow in the knowledge of Christ. Now the question is, how can we grow in the knowledge of Christ? அதற்கு பதில் என்ன தெரியுங்களா? You know what is the answer for that? அவர் இன்னார் என்று அறிந்து, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து, நம்முடைய அனுபவத்திலே அவரை ருசி பார்த்து வளருதான் அவரிலே வளரக்கூடிய ஒரு காரியம். We need to know who he is and what kind of person he is in our life. We have to experience him. We have to taste him in our life in a practical way, and then we have to grow in the knowledge of Christ. அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவ ரீதியாக அவரை ருசி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும். We need to know who he is and what kind of person he is. We have to experience him practically, and then we have to know him. என்னுடைய வாழ்க்கையில அவர் எப்பேற்பட்டவராய் இருக்கிறார்? What kind of person he is in my life? உதாரணம் சகேவை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's take the example of Zacchaeus. சகேவை நாம் பார்க்கும்போது சகேவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சில காரியங்களை அவன் அறிந்திருந்தான். When we look at Zacchaeus, he knew few things about the Lord Jesus Christ. அவருடைய செய்திகளை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான். He has heard the news about the Lord Jesus Christ. அவருடைய உபதேசங்களை பற்றி அவன் கேள்விப்பட்டிருந்தான். He has heard about the teachings of Lord Jesus Christ. ஆனாலும் அதோடு சகேவு நின்று விடவில்லை. But Zacchaeus did not stop right there. அவரை காண, அவரை பார்க்க அவன் ஆசித்திருந்தான், அவன் விரும்பி இருந்தான். He had an eagerness and desire to see him and to meet him. ஆகவேதான் அவர் எப்பேற்பட்டவராய் இருக்கிறாரோ என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தான் அந்த காட்டத்தி மரத்தின் மேல அவன் ஏறி அமர்ந்து கொண்டிருந்தான். That is why he got onto the top of the sycamore tree and he wanted to see what kind of person this Jesus is. அதோடு அவன் நின்று விடவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தானே பார்த்து அறிய அவன் பிரயாசப்பட்டான், அவன் முயற்சி எடுத்தான். He did not stop there. He made efforts to understand what kind of person the Lord Jesus Christ is. இதை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவே நீ கீழே இறங்கி வா என்று சொல்லி அவனுடைய வீட்டிற்கு அவர் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். So Lord knew this thing and he went to Zacchaeus and he said like, Zacchaeus, come down, and he went to his house and then he revealed himself to him. இயேசு கிறிஸ்துவானவர் சகையினுடைய வீட்டிற்கு போனது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கிறவர் என்று சகைவு அறிந்து கொண்டார். Since the Lord Jesus Christ went to the house of Zacchaeus, Zacchaeus understood that Lord Jesus Christ is the person who can forgive the sins of the sinners. தன்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக பாவ அறிக்கை செய்தான். That is the first time he confessed his sins in his life. அவன் அறிக்கை செய்த நிமித்தமாக அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Since he confessed his sins, the salvation came to his house. இது எப்படி வந்தது? How did this come? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அனுபவ ரீதியாக அழைத்து சென்றது நிமித்தமாக, அவர் அந்த வீட்டுக்கு சென்றது நிமித்தமாக அவருடைய அனுபவத்தின் மூலமாக இந்த ரட்சிப்பை, இந்த சாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். In a very practical way, he took the Lord Jesus Christ to his house and he experienced the Lord Jesus Christ, and because of this, the salvation came to his house. அமிதமாக பவுலும் கூட, in a similar way, Apostle Paul as well. பவுலுடைய அனுபவத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். Let me tell you the experience of Paul here. பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று. Paul says that I know whom I have believed in. எப்படி அறிந்து கொண்டார்? How did he know that? அவர் பிரயாணப்பட்டு போகும் பொழுது, while he was traveling, தமஸ்கு நேராய் செல்லும் பொழுது, while he was going to Damascus, அந்த பிரயாணத்துல ஆண்டவர் தாமே அவரை சந்திக்கிறார். in midst of that journey, Lord is meeting up with Paul. அங்குதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர், யார் என்பதை அங்கு முதலாக அவர் அறிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். That is the time, in that place, Paul recognized and realized like what kind of person is Lord Jesus Christ, and he experienced him there. அப்ப பேதுரு தன் நிருபத்திலே சொல்லப்பட்ட பலன்களை எல்லாம் பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில அவர் பெற்றிருந்தார், அனுபவித்திருந்தார். So here Peter is talking about a lot of benefits of knowing God, and Apostle Paul has already gotten all these blessings and he has experienced this in his practical life.
அந்த 5 பலன்களை நாம் ஒவ்வொன்றாக நம்ம இப்பொழுது நாம் பார்த்து நாம் இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். Let's have a look at one by one of those benefits and then we will conclude this message. First of all, முதலாவது பலன்களை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது பலன்களாக நாம் சொல்கிற வார்த்தை 2 பேரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். First benefit, we look at it in 2 Peter chapter 1 and verse 2. அவரை அறிகிற அறிவு நமக்கு இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால் அங்கு நாம் வாசிக்கிறோம் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில, அவரை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். What is the blessing and benefit that we are getting through the knowledge of God? Here we read in verse 2, through the knowledge of God, we will be getting grace and peace multiplied in our life. கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகும்? How the grace and peace will be multiplied? கிருபையும் சமாதானமும் பவுலுக்கும் பேதுருக்கும் எப்படி பெருகினது? How grace and peace abounded in the life of Apostle Paul and Peter? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் நிமித்தமாக, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மூலமாக இருவருக்கும் கிருபையும் சமாதானமும் கிடைத்தது, பெருகினது. It is by the means of the knowledge of God, or it is by the means or through the knowledge of Lord Jesus Christ in their life, grace and peace abounded. பேதுருடைய வாழ்க்கை, பவுலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's take the life of Paul. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த வசனம் தான். என் கிருபை உனக்கு போதும். If we read 1 Corinthians chapter 9 and 12:9 chapter 12 verse 9, we read that my grace is sufficient to thee. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் உனக்கு விளங்கும். My strength will comfort you even in your weakness. என்ன அர்த்தம்? What is the meaning of that? எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் என் கிருபை உனக்கு போதுமானதா இருக்கிறது, ஆகவே அது உனக்கு போதுமானதா இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். In all the situations of your life, all the time, my grace will be sufficient to you. பேதுரு அங்கு ஜெபிக்கிறார், பவுல் அங்கு ஜெபிக்கிறார், ஆனால் தேவன் அந்த முள்ளை அவனை விட்டு நீக்கி போடவில்லை. There Paul is praying to God, but Lord is still not taking out the thorn out of his life. அந்த முள்ளை நீக்கி போடாமல் அதற்கு பதிலாக போதுமான தேவ கிருபையை அவருக்கு கொடுக்கதை நாம் பார்க்கிறோம். Instead of removing that thorn, God is giving sufficient grace for Paul. அப்ப பவுல் எதோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார் என்றால் தேவனுடைய போதுமான கிருபையோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, So Paul was living with the sufficient enormous grace of God in his life. அடுத்தது சமாதானத்துக்கு நாம் வருவோம். Now let's come to peace. பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Philippians chapter 4 and verse 11. எல்லா நிலையிலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் சொல்றார். There Paul says, I have learned to be happy in all times. அடுத்தது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். When we read Philippians chapter 4 verses 6 and 7, பிலிப்பியர் 4:6-7, verses 6 and 7 of Philippians chapter 4. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God, and the peace of God, which passeth all understanding, shall keep your hearts and minds through Christ Jesus. இங்க சமாதானத்தை குறித்து சொல்லும்போது தேவ சமாதானம் என்று அவர் சொல்கிறார். Here when we read about peace, it is mentioned as peace of God. அந்த தேவ சமாதானம் எப்படி கிடைக்குமா? And how will we get this peace of God? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். The peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. இதோட கூட பவுல் நின்று விடவில்லை. Paul does not stop there. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை குறித்தும் அந்த சமாதானத்தை குறித்தும் ஒவ்வொரு நிருபத்திலும் எழுதுறாரு. In every epistle he is writing, he is talking about the peace and grace that has been given unto him. ஒவ்வொரு நிருபத்தினுடைய ஆரம்ப வசனத்தில முதல் 2 வசனங்களில எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, எனக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம், அந்த கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று எல்லா நிருபத்திலும் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம்.
In all the epistles, in the beginning verses, he's talking about the grace and peace that has been given unto you, which also be unto you. அப்ப பவுலடியாருடைய வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகி இருந்த நிமித்தமாக தான் அவர் அந்த கிருபையும் சமாதானத்தை மற்றவர்களுக்கு அவர் கொடுக்கிறதை, மற்றவர்களுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். Since grace and peace was multiplied and abounded in the life of Paul, that is the reason that he is also sharing that grace and peace with all those who are reading what he is writing. இந்த கிருபையும் சமாதானமும் பவுலுடைய வாழ்க்கையில எப்படி பெருகினது? How did this grace and peace multiply in the life of Paul? அதுக்கு என்ன காரணம்? What is the reason for that? கிறிஸ்துவை அறிகிற அறிவு பவுலடியாரிடத்துல காணப்பட்டதினால கிருபையும் சமாதானமும் அவருடைய வாழ்க்கையில அபரீதமாக காணப்பட்டது பிரியமானவர்களே. Since Paul had this knowledge of Christ in his life, grace and peace abounded in the life of Paul. சமாதானத்தை குறித்து நான் வாசிக்கும் பொழுது கலாத்தியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 3 நான் அந்த அதிகாரத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். நிருபத்தை மற்றும் கிருபையும் சமாதானம் என்ற பதத்தை எல்லா நிருபத்திலையும் எழுதுறாருங்க. கலாத்தியர் 1 அதிகாரம் 3 வசனம் குறித்துக் கொள்ளலாம். கலாத்தியர் 1 அதிகாரம் 3 வசனம், எபேசியர் 1 அதிகாரம் 2 வசனம், பிலிப்பியர் 1 அதிகாரம் 2 வசனம், கொலோசியர் 1 அதிகாரம் 2 வசனம், 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 1 வசனம், 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 2 வசனம், 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 வசனம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 வசனம், தீத்து 1 அதிகாரம் 2 வசனம், பிலமோன் 1 அதிகாரம் 3 வசனம். எத்தனை நிருபங்களிலும் I would rather say in all the epistles of Apostle Paul, in the beginning verses, he is greeting the readers with the word grace and peace in all the epistles that Paul is writing. தான் எழுதின எல்லா நிருபங்களிலும் தனக்கு கிடைக்கப்பட்ட கிருபையை குறித்தும் தனக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை குறித்தும் அங்கு அந்த நிருபங்களில அவர் எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். In all the epistles, he is writing about the grace and peace that he has received from God through the knowledge of God in his life. இந்த கிருபையும் சமாதானமும் அவருடைய வாழ்க்கையில பெருகினதற்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? The very first reason for grace and peace to abound in the life of Paul is பவுலடிகளார் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில அவர் பெருகக்கூடியவராக, வளரக்கூடியவராக, அவரை அறிகிற அறிவில காணப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Paul multiplied and grew in the knowledge of Christ in his life. முதல் பலனாக கிருபையை குறித்தும் சமாதானத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். இரண்டாவது பலனை நாம் இப்பொழுது பார்க்கலாம். We have considered the first benefit about the grace and peace that we get through the knowledge of God. Let's move on to the second one. 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இரண்டாவது பலனாக In 2 Peter chapter 1 verse 3, we read the second benefit of knowing God. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அது கொடுக்கிறது என்று வாசிக்கிறோம். It is giving everything unto life and godliness. மூன்றாவது வசனம் Verse 3. அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அது கொடுக்கிறது. According to his divine power hath given unto us all things that pertain unto life and godliness. அப்ப பவுலுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கைக்கு அவருடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தாருங்க. God has given everything in Paul's life pertaining unto life and godliness. முதலாவது ஜீவனுக்கு அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். First, let us consider the word life. பவுல் தமஸ்குவின் வழியில போகிறார், கர்த்தர் அவரை சந்திக்கிறார். Paul is going to Damascus and Lord is meeting him in the midst of the journey. ஆண்டவருடைய சித்தத்தை அவர் அறிந்து கொள்கிறார். And Paul knows the will of God there. உடனே கீழ்ப்படிகிறாருங்க. Immediately he is obeying there. வீட்டிற்கு கூட திரும்ப போகல. He did not go back to his house even. உடனே தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ, என்ன காரியத்தை செய்ய சொன்னாரோ, அவருடைய சித்தத்தைக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை அந்த நிமிஷத்திலிருந்து அவர் நிறைவேற்றினார். Immediately Paul is committing himself to the will of God and he started fulfilling God's will from that minute onwards. Whatever God wants to fulfill in his life, he is committing to God. அந்த நிமிஷத்திலிருந்து கடைசி வரை பவுலடிகளார் அவருடைய ஜீவனத்திற்கு, அதாவது அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய பிழைப்புக்கு வேண்டிய யாவையும் தேவன் பார்த்து கொண்டார் பிரியமானவர்களே. From that minute onwards till the end of his life, whatever that is required for the life of Paul, God has taken care of every provision that he needed. இதற்கு சாட்சியாக பவுலடிகளார் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9 10 வசனங்களை வாசிக்கலாம். 2 வசனங்களை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 6 and verses 9 to 10, if we read those verses, Paul is testifying these things in a very practical way. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9 10 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 2 Corinthians chapter 6 verses 9 and 10. துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும்
தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் அதில் அபீதமாக பூரித்திருக்கிறது. As sorrowful, yet always rejoicing, as poor, yet making many rich, as having nothing, and yet possessing all things, O ye Corinthians, our mouth is open unto you, our heart is enlarged. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். As unknown and yet well known, as dying and behold we live, as chastened and not killed, as sorrowful yet always rejoicing, as poor yet making many rich, as having nothing and yet 9-10 வசனம் என்ன சொல்றாருன்னா, தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக நாங்கள் ஆக்குறவர்களாய் இருந்தோம். In verse 10 we read, even as poor yet making many rich. பவுலடிகளார் யாருக்குமே பாரமா இருக்கவில்லைங்க. Paul was never a burden to anybody. தன்னுடைய சொந்த கைகளினாலே வேலை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். He worked with his own hands, and through the money he got through his own work, he did the Lord's ministry and he went ahead. ஒருவரும் எனக்கு கொடுப்பால் என்று எண்ணி அவர் ஊழியத்தை நிறைவேற்றவில்லை. He did not come to ministry or fulfill the ministry thinking that somebody will meet his needs. ரோமன் என்ற அந்தஸ்து பெற்றிருந்தார். He had the status of a Roman citizen. போதும் என்கிற மனதுள்ளவராக காணப்பட்டார். He had a heart of contentment. போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியோடு அவர் காணப்பட்டார். He had the heart of godliness with contentment. ஜீவனுக்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக அவர் எந்த பிரயாசமும் எடுக்கவில்லை. For his life and for his living he did not make any effort. எல்லாவற்றையும் அவர் கர்த்தர் பார்த்துக் கொண்டார். Everything was taken care by the Lord. அடுத்ததாக தேவ பக்தியை நாம் பார்க்கலாம். And secondly, let's consider godliness. தேவ பக்திக்கேற்ற அநேக வரங்கள் உடையவராக பவுல் காணப்பட்டிருந்தார். Paul had a lot of gifts, spiritual gifts that are pertaining to godliness. 1 கொரிந்தியர் 14:18 நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 14 and verse 18. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். And I thank my God, I speak with tongues more than you all. தேவ பக்திக்கேற்ற அநேக வரங்களை அவர் பெற்றிருந்தார். அநேக பாஷைகளை பேசக்கூடியவராகவும் பவுல் காணப்பட்டார். Paul is filled with a lot of spiritual gifts and he is able to speak many languages. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்க வேண்டாம். தேவனிடத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகளையும் பெற்ற ஒரு தேவ ஊழியக்காரனாகவே பவுல் காணப்பட்டார். Not only that, in 2 Corinthians chapter 12 we read that he is a person who has received a lot of revelation from God directly. அப்ப தேவ பக்தியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது தேவ பக்திக்கேற்ற அநேக வரங்களை உடையவராய் இருந்தார். So when we talk about godliness, he is a person with a lot of gifts that are pertaining to godliness. அநேக பாஷைகளை பேசக்கூடியவராய் இருந்தார். He is talented in speaking a lot of tongues. தேவனிடத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருந்தார். He is a person who received a lot of revelation from God. இப்படியாக தேவ பக்திக்கு தேவையான அனைத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்ததாக நான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. In this manner he possessed everything pertaining to godliness and God has given this unto him. இது இரண்டாவது பலன். This is the second benefit. மூன்றாவது பலனுக்கு நாம் போவோமா? Let's move on to the third benefit. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு கொடுக்கக்கூடிய மூன்றாவது பலன் என்ன என்று நாம் பார்க்கும்போது 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். The third benefit that we get through the knowledge of God, we can read that in verse 4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். And 2 Peter chapter 1 verse 4. இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு நம்மை தப்ப வைக்கிறது. Having escaped the corruption that is in the world through lust. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மை தப்ப வைக்கிறது. Having escaped the corruption that is in the world through lust. பவுலை நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்றால், When we take the example of Paul here, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எந்த இச்சையிலும் சிக்கவில்லைங்க. Paul did not get trapped himself in any of the lust in the world. அத சொல்றாரு 2 தீமோத்தேயு 2:22 சொல்றாரு. In 2 Timothy chapter 2 and verse 22 Paul says, அவர் சொல்றார், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. And flee from youthful lust. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. And he is saying that flee from youthful lust and but follow righteousness, faith, charity, peace with them that call on the Lord out of a pure heart.
இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவரை உலகத்தில் உள்ள இச்சையிலிருந்து அது விலக்கி காத்து கொண்டது. The knowledge of Christ has safeguarded him from all the lusts of this world. இன்னும் கூட தீத்துனுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நேரம் இல்ல. நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவராய் அவர் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். And in Titus chapter 2 verse 12 we read that Paul hated ungodliness and then he lived a sober godly life, righteous in the sight of God. இன்னும் கூட கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:24. Even in Galatians chapter 5 verse 24 we read, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். and here we read, and they that are Christ have crucified the flesh with the affections and lusts. அப்ப பவுல் அடிகளார் கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவரிடத்துல காணப்பட்டது நிமித்தமாக அவர் இந்த உலகத்தில் உண்டான இச்சைக்கு அவர் தப்பித்துக் கொண்டிருந்தார். அந்த கேட்டுக்கு அவர் விலகி இருந்தார். Since Paul was having this knowledge of Christ, he was staying away from all the worldly lusts and he was escaping from all those dangers. இன்னும் கூட 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவராக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். And even in 1 Corinthians we read that he is a person who can put his body under his control. அவர் சொல்றாருங்க, எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. He is telling that I have rights to enjoy anything in this world. எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கலாம். I can enjoy anything that I want to enjoy. உள்ள இச்சையான காரியங்கள், பாவத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. I have the right to enjoy all the sinful things and lustful things in this world. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். Everything is not deserving. எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருந்தார். He was a example for everybody. லக்கை நோக்கி ஓடினார். He went looking unto his goal. ஓட்டத்தை முடித்தார். He finished the race. விசுவாசத்தை காத்துக் கொண்டார். He kept his faith. நீதியின் கிரீடத்தை பெறும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணினார். And he is prepared to secure that crown of righteousness. அப்ப மூன்றாவது பலன் எதை காண்பிக்கிறது என்றால், கிறிஸ்துவை அறிகிற அறிவு இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மை தப்ப வைக்கிறது. So the third benefit is that the knowledge of Christ is helping us to escape from the corruption that is through the worldly world through the lust. நான்காவது பலனுக்கு நாம் வருவோம். Let's come to the fourth benefit. அவரை அறிகிற அறிவு நமக்கு கொடுக்கிற நான்காவது பலன் என்னவென்றால், நம்மை திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. The fourth benefit of knowing God is that we will be partakers of the divine nature. வசனம் 4ல நாம் வாசிக்கிறோம். We read that in the verse 4. நம்மை திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. We will be partakers of the divine nature. பவுல் திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவராக இருந்தார் பிரியமானவர்களே. Paul was a person who is a partaker of the divine nature, my beloved. அவருடைய திவ்ய சுவாபம். His divine nature. அது என்ன திவ்ய சுவாபம்? What is the divine nature? இனிதான சுவாபங்க, இனிதான சுவாபம். It is a sweet nature. என்ன சுவாபம் தெரியுமா? பலவீனருக்காக பரிதபிக்கிற சுவாபம். It is a nature that is having a concern for the weak people. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நேரம் இல்ல. 2 கொரிந்தியர் 11:29 அவர் சொல்கிறார். In 2 Corinthians chapter 11 verse 29 he says, ஒருவன் பலவீனனானால், if somebody is weak, நானும் பலவீனனாகிறது இல்லையோ? I will also become weak like him. என்னோட கூட இருக்கிற ஒருவன் பலவீனமாய் இருப்பான் என்றால், if somebody with me is weak, நானும் அவளை போல பலவீனனாக இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். I also want to be weak like him. ஒருவன் இடறினால், if somebody is like எரியாதோ, my heart is like suffering for him. இடர்களுக்காக அவர் மனம் எரிந்தது பெரியமானவர்களே. When somebody stumbled, his heart was pounding for him. ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:15. Let's read one more verse, 2 Corinthians chapter 12 chapter 12 verse 15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களில் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். 2 Corinthians chapter 12 and verse 15. Verse 15, yeah. And I will very gladly spend and be spent for you, through the more abundantly I love you, the less I be loved. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி தமிழ்ல மற்றவர்களுக்காக செலவு பண்ணவும்
செலவு பண்ணப்படவும் விரும்பினார். And we read in the verse that I will be very gladly spend and be spent for you. பவுலடிகளார் என்னென்ன திவ்ய சுவாபங்களை வேதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறாரோ, நிருபங்களிலே அதை எழுதி வைத்திருக்கிறாரோ, எதை போதித்தாரோ அதை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில உடையவ மனுஷனாக அவர் காணப்பட்டார். பிரியமானவர், When we look at Apostle Paul, whatever about the divine divine nature he has wrote in the epistles, whatever he has taught there, he has experienced all those things in his real life in a very practical way. கடைசியாக அவரை அறிகிற அறிவு கடைசியாக கொடுக்கிற ஐந்தாவது பலனை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். Finally, let's look at the fifth benefit that we get through the knowledge of God. 8வது வசனம், Verse 8. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Yeah, 2 Peter chapter 1 verse 8. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. For if these things be in you and abound, they make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. இதாங்க கடைசி குறிப்பு, கடைசி பலன். This is the last benefit, my beloved. வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. We will not be barren nor unfruitful. பவுல் தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கவில்லை. Paul did not waste his life. கனி நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். His life was full of fruits. நிருபங்களை எழுதினார். He wrote a lot of epistles. ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் அநேக சபைகளை தோற்றுவித்தார். He planted many churches in Asia and Europe. 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். In 2 Timothy chapter 4 verse 7 and 8, he says that I have fought the good fight, I have finished my race, and from now onwards I have kept my faith, and now onwards the crown of righteousness is waiting for me. பலன் அளிக்கும் நாளிலே நிறைந்த பலன்களோடு அவர் காணப்படுவார். During the day of the reward, he is going to be the person who is securing lot of rewards. அவருடைய வாழ்க்கையின் பலன்களை நாமும் இந்த அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, The fruit of his life we are also enjoying right now, my beloved. இதுதான், இப்படி வாழ்வதுதான் அவரை அறிகிற அறிவினுடைய வெளிப்பாடாகும். பிரியமானவர்களே, so when we know God in this manner, this is the life that we will be getting, my beloved. அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவரை வீணரும் கனியற்றுள்ளமாய் அவரை பவுலடிகளாரை மாற்றவில்லை. So since Paul has gotten this knowledge of Jesus Christ, he was not barren or unfruitful in his life. கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவரை கனி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக செய்தது. The knowledge of Christ enabled him to live a fruitful life. ஆகவே பவுலை போல கனி கொடுக்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. So may God give us the grace to live a life like Paul with a lot of fruits in our life. நான் செய்தியை முடிக்கிறேன். So let me finish my sermon here. செய்தியினுடைய நிறைவுக்கு நான் வருகிறேன். I'm coming to the concluding part of my message. அவரை அறிகிற அறிவு நமக்கு உண்டா? கேட்டு பார்ப்போமே. Let me ask this question, like, do we have the knowledge of Christ in our life? கிறிஸ்துவை பற்றி அறிவல்ல, கிறிஸ்துவே அறிகிற அறிவு நமக்கு உண்டா? It is not about the knowledge about Christ, but the knowledge of Christ in our life. எவ்வளவாக நாம் நம்முடைய வாழ்க்கையில அவரை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம்? How much to what extent or how much do we have this knowledge of Christ in our life? எவ்வளவாக நாம் நம் வாழ்க்கையில அவரை நாம் அறிந்திருக்கிறோம்? How much do we have known Christ in our life? பவுல் சொன்னாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். Paul says, I have known whom I have believed. அதனுடைய 5 பலன்களை நாம் பார்த்தோம். We considered the 5 benefits of knowing Christ. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் நிமித்தமாக வரக்கூடிய 5 நன்மைகளையும் 5 பலன்களையும் 5 ஆசீர்வாதங்களையும் பார்த்தோம். We considered the 5 benefits or blessings or the consequences of knowing Christ. இவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? All these things is it all evidential in our life? அதை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். Let me quickly repeat it again and let me close this. கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே through the knowledge of Christ, கிருபையும் சமாதானமும் பெறுகிறது. we get grace and peace in our life. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையும் சமாதானமும் அவரை அறிகிற அறிவினாலே பெருகி இருக்கிறதா? Do we has grace and peace have abounded in our life through the knowledge of Christ? இரண்டாவது பலன். Second benefit. கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அது நமக்கு கொடுத்திருக்கிறதா? Through the knowledge of Christ, have we gotten everything that are pertaining unto life and godliness in our life? இங்கு மூன்றாவதாக, Thirdly, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டிற்கு நம்மை தப்ப வைத்திருக்கிறதா? do we have the knowledge of Christ so that we are escaped from the corruption that is in the world through lust? நான்காவதாக, கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறதா? Fourthly, because of the knowledge of Christ, have we become the partakers of the divine nature already? ஐந்தாவது பலன். Fifth benefit.
கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அது நம்மை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாமல் அது இருக்கிறதா? Because of the knowledge of Christ, have we been saved from not being barren or unfruitful in our life? நான் விசுவாசித்திருக்கிறவரை நான் நன்கு அறிவேன். I have known the person whom I have believed in. நான் விசுவாசித்திருக்கிறேன், நான் நன்கு அறிந்திருக்கிறேன். I very well know the person whom I have believed in. அவரை அறிகிற அறிவு பவுலடியாருக்கு அதிகமாக இருந்தது. And Paul has this knowledge of Christ more and more in his life. அவரை அறிகிற அறிவினாலே பேதுரு இவ்வளவு நன்மைகளை பற்றி வேதத்திலே அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். Because of the knowledge of God, Peter is writing so many benefits in the word of God here. இந்த நிருபத்தை பேதுரு முடிக்கும் பொழுது அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த 18ஆம் வசனத்தை வாசித்து நான் செய்தியை முடிக்கிறேன். When Peter is concluding this epistle, let me read verse 18, the last verse, and close this message. 18ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Chapter 3 and verse 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். But grow in grace and in the knowledge of our Lord and our Savior Jesus Christ. அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்திருக்கிறோமா? Have we grown in the knowledge of Lord Jesus Christ? எவ்வளவாக நாம் அறிந்திருக்கிறோம்? How much have we known him? எவ்வளவாக நாம் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்திருக்கிறோம்? How much have we grown in the knowledge of Lord Jesus Christ? இதுவரைக்கும் அபிதமான வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை என்றால், if we do not have such growth in our life till this time, பவுலை நமக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்வோம். let us have Paul as an example before us. பேதுருவை நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்வோம். We can also have Peter as an example before us. அவர்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்ந்தார்கள். These people have grown in the knowledge of Christ. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவர்கள் செழித்தோங்கினார்கள். They abounded and multiplied in the knowledge of Christ. அது நிமித்தமாக பல பலன்களை அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். And because of that, they have gotten a lot of benefits from God. ஆகவே தான் பேதுரு சொல்கிறார், அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று. That is why Peter says, grow in the knowledge of God. இந்த செய்தியின் அடிப்படையில based on this message, பவுலை போல பேதுரை போல கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து நாம் செழித்து தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் மகிமைப்படுத்த தேவன் தாமே நம் கிருபை பாராட்டுவாராக. Let us grow in the knowledge of God like Paul and Peter, and let us glorify God in all what we are doing, and let God's name be glorified through the knowledge of God that we are having. தேவன் தாமே இந்த நாளிலே நாம் சிந்தித்த சிந்தனைகளை நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக மாற்றி கொடுப்பாராக. ஆமென். May God bless these thoughts that we have considered today as a blessing to our spiritual life, and I thank God for that. Amen. Okay, அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I convey my thanks to all of you through the name of our Lord Jesus Christ. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் அதே வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாளை தினத்துல இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் இன்னொரு காரியத்தை நாம் சிந்திக்கலாம். If the coming of the Lord tarries, based on the same verse, we will consider one more thing from this message tomorrow. நாளை தினத்துல நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். Tomorrow we are going to consider about the thing I have believed and I am persuaded that he is able to keep up that which I have committed unto him against that day. Okay, நன்றி. தேவனுடைய கிருபை நம்மிடத்திலே பெருகுவதாக. ஆமென். Let the grace of God be abound amongst us. Amen. Praise be to God. The message that has come to us has been very clearly spoken through the dear brother David Delphin from Pondicherry, and God has spoken through him, and it was from the portion of 2 Timothy chapter 1 verse 12 that the knowledge of knowing the Lord Jesus Christ, it is not just coming to understanding the Lord, but more than that, to live in him. That is something special, and those who experience and taste the love of God would be closer to the Lord and give glory to God. So we have seen the 5 points, the grace and peace by knowing the knowledge of knowing God, and then second is life and godliness, and this is also by knowing the knowledge, getting to the knowledge of God, and third is escape the lust of this world, and fourth is the partakers of divine nature, and fifth is not let us barren and unfruitful. That is something we should yearn for in our life, so that the name of the Lord would be glorified. All these we can do only if we
grow in the knowledge of the living Lord, that is the Lord Jesus Christ. And that Apostle Paul has done is in the way that the Lord expected him to do after he met him on the way to Damascus. We thank our dear brother David Delphin Uncle for having shared the word of God from this verse. May God be with him and may God use him in the days to come. Now for the closing, we also thank brother Surendran for having translated the message. May God continue to be with him. May the name of the Lord be glorified through him also. And also for the singers, Emmanuel Joseph from Brother Emmanuel Joseph and family from Karur. May God be with them also. And we thank God for each one of you for having joined in. And we praise God we are sure that you would have learned much from the Word of God, the Holy Bible, and come closer to the verse and understood it better this day. For every day is a precious day in the Word of God. So let us continue to meditate on it and continue to progress and know the knowledge of the living Lord and continue to grow in the wisdom of God, so that the name of the Lord would be glorified through each one of us. We praise God for each one of you for having joined in. Now with this, we're coming to the close of the yet another session. Tomorrow, God willing, we shall meet again at the same time. For the closing prayer, I request from Madipakam Christian Assembly in Chennai, Brother Sadhu Sundar, to close in with a word of prayer. Over to Madipakam Christian Assembly, Brother Sadhu Sundar. நாம் ஜெபிப்போம். கிருபையாக எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்க பரலோக பிதாவே, இந்த நல் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சொன்ன நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய செய்தியை பகிர்ந்தளித்த உம்முடைய தாசனாகிய சகோதரர் டேவிட் டெல்பினை உம்முடைய சமூகத்தில் வைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இவ்விதமாக நீர் அவர் மூலமா எங்களோட பேசிய நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை மொழிபெயர்த்த அருமை சகோதரன் சுரேந்திரக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடல்களால் மகிமைப்படுத்திய இம்மானுவேல் ஜோசப் கரூர் சகோதரர் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து உம்முடைய கிருபையிலே தரித்திருக்க நேர் உதவி செய்யும். நாங்கள் எங்களுடைய மனக்கண்களை உம்முடைய வார்த்தைகளால் பிரகாசிக்கப்பட்டவர்களாக இந்த வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருபையும் சமாதானமும் உம்மை அறிகிற அறிவில் மாத்திரமே எங்களுக்கு கிடைக்கிறது என்று நாங்கள் இப்பொழுது கேட்டோம். கர்த்தாவே, இவளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க உதவி செய்யும். இந்த உலகத்தினுடைய கேட்டுகளுக்கு நாங்கள் தப்பியவர்களாக இருப்பதற்கு ஒரே காரணம் உம்மை அறிகிற அறிவு மட்டும்தான் என்று பார்க்கிறோம். திவ்ய சுபாவத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறும்படியாக எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் உம்மை அறிகிற அறிவினால் தான் என்று நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, அதோடு கூட இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய சகலவிதமான நன்மைக்காகவும் அந்த பக்திக்கு ஏதுவான சகலத்தின் நீரே பகிர்ந்து அளிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, அதோடு மட்டும் அல்லாமல் இவ்விதமாக நாங்கள் கனித்தருளாக இருக்கவும் வெறுமையாக வீணராக இருக்காதபடி நீர் காத்து கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடைசியாக சொன்ன இந்த நிருபத்தின் முடிவில் வார்த்தைகள் சொல்லுகிற விதமாக நாங்கள் உங்களை அறிகிற அறிவில் வளர்ந்து உம்முடைய கிருபையில் பெறுகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். அதற்காக இந்த களங்கமில்லா ஞான பாலாகிய திருவசனத்தை நாங்கள் கருத்தாய் கவனிக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த திருவசனத்தை எங்களுக்கு அனுதினம் கிடைக்கப்பெற செய்ய உதவி செய்கிற கொடம்பாக்கம் அசம்பிளிக்காக நன்றி செலுத்துகிறோம். GLMK மினிஸ்ட்ரிக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் சந்தோஷ் ஜான்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் எடுக்கும் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கரங்களை பலப்படுத்தும். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் பரத்தில் நல்க வேண்டுமா வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய சமாதானம் எங்களுக்கு இருதயத்தில் ஆழக்கடவுது. கர்த்தாவே, துதிய கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். May the love of God the Father,
The grace of the Lord Jesus Christ and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again for joining in. May the love of God be with all of us till we meet tomorrow evening, God willing, at the same time. Till then, may God be with all of us. And from here, we are signing off. God bless.